மேடை சார் சொன்ன மாதிரி நான் பேசுறது சார் கிட்ட ரெண்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா அது வந்து ஸ்டேஜில் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ். அது வந்து இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மேடை பேச்சு மேடையில் பேசுறது இது என்னோட ஃபர்ஸ்ட். இப்போ நான் வந்து இங்கே என்ன பேச போகிறேன் அப்படின்னு நீங்களாம் ரொம்ப அவ்வளோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் சார் வந்து கொஞ்சம் என்னை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 7 பேர் என்னோட பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவங்க. அதில் வந்து நான் 7ஆவதாக பிறந்தேன். ஸோ 6 பேருக்குமே வந்து எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு குறையுமே இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் 1 இயராக இருக்கும்போது கண்ணில் பூ விழுந்து அம்மா போட்டு பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸ். அதுக்கு அப்போதான் எனக்கு பார்வை குறைபாடு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களும் விளையாடுற மாதிரி நானும் நார்மல் குழந்தைங்க கூடலாம் சேர்த்து விளையாட போவேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் இவளுக்கு பார்வை தெரியாது அதனால, அப்படி கூட சொல்ல மாட்டாங்க, இவளுக்கு கண்ணு தெரியாது அதனால இவளுக்கெல்லாம் நம்ம கூட விளையாட தெரியாது, ஓடு பிடிக்க தெரியாது அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்து நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிறதே நான் அது உனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணப்போ நான், ஆனால் அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து சௌராஷ்டிரா பிராமின்ஸ் குடும்பத்தில் பிறந்தவர். என்னோட பேரண்ட்ஸ் அப்பா வந்து கோயிலில் அர்ச்சகராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல நல்ல காரியங்களுக்குலாம் போவாங்க. அப்போ அப்பா வந்து கொஞ்சம் படிப்பறிவு இருந்ததுனால எனக்கு வந்து உன்னால் எல்லாம் முடியும், பார்வை இல்லை அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு எனக்கு வந்து அப்போவே வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட பெரியப்பா என்ன பண்ணாங்க, இங்கே வந்து பாண்டிச்சேரியில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, அங்கே வந்து இந்த மாதிரி சேர்த்தா படிப்பா அப்படின்னு சொன்னோடனே அங்கே மும்பையிலேருந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மும்பை தான். அதனால அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஸ்கூலில் கொண்டு வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. சேர்க்கும் போதே வந்து நான் எல்லாரும் மாதிரியும் யூகேஜியோ இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நான் வந்து படிக்கவே இல்லை. ஏன்னா ஹெச்எம் வந்து என்னை சேர்க்கும் போதே என்கிட்ட வந்து உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அப்பா கொஞ்சம் சொல்லி கொடுத்தது. இன்னொன்று பக்கத்தில் சார் வந்து ஒரு சார் ஒருத்தர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கும்போது அவன் ஏபிசிடி அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்பவே அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு வந்து மெமரி ஆகிடுது. ஸோ அதை வந்து நான் சார்கிட்ட சொன்னேன். சார் என்னன்னா உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஏபிசிடி லெட்டர் தமிழில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்னதுனால சார் வந்து எல்லாமே உனக்கு தெரியுது, அதனால உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வேண்டவே வேண்டாம், எடுத்த உடனே நம்ம தேர்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்கே எஜுகேஷனல் லைஃப் வந்து 3rd ஸ்டாண்டர்டில் தான் ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் 10th முடித்தேன். 10th 6th வரைக்கும் பாண்டிச்சேரி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து திருச்சி ஸ்கூலில் படித்தேன். அங்கே 10th முடித்தேன். 10th வந்து 400 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் பிரெயிலெல்லாம் கற்றுக்கிட்டேன். சீக்கிரம் படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்கிறதுனால அப்போவே நான் வந்து டக்குன்னு எல்லாமே கற்றுக்க முடிஞ்சது. எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் +2 முடித்தேன். படிக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்து சின்ன அந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க இல்லையா, அப்போ யாராவது வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்தாங்கன்னா நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு அப்போவே வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மாக இருந்தது. ஏன் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். டீச்சர் அப்படிங்கிறது வந்து ஏன் தெரியுமா, அதாவது மற்ற இப்போ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்டராக இருக்கட்டும், இல்லை எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, டீச்சர் இல்லாமல் யாருமே வர முடியாது. நமக்கு வந்து அடிப்படையே டீச்சர் தான். அதனால தான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம். ஸோ அதனால் குருவை வந்து நல்லா இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் வந்து நம்ம டீச்சர் இல்லாமல் யாருமே வந்து உருவாக முடியாது. டீச்சர் உருவாகிறது டீச்சரால தான். அதனால் வந்து டீச்சராக யாரும் அதனால தான் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற என்னுடைய எய்ம் இருக்குதான். என்ன பண்ணுறது, பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே போச்சு.
ஸ்டிச்சிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த பார்வை குறைபாடு அப்படிங்கிறது எனக்கு என்ன அறியாமே வந்து போயிடுச்சு. எல்லாரும் என்ன சின்ன பிள்ளைல அப்படி நினச்சப்போ கூட என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, அதுக்கப்புறம் என்னால் இவ்வளவு சாதிக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ எனக்கு வந்து எந்த குறையுமே இல்லை, கடவுள் வந்து எனக்கு திறமைகள் அதிகமாக தான் கொடுத்துருக்காரு, நான் தான் அதை உணராமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் உணர்ந்து ஸ்கூலில் வந்து எந்த ஒரு விளையாட்டு போட்டி வச்சாலும் சரி, பாட்டு போட்டி வச்சாலும் சரி, எல்லாமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அதுக்கப்புறம் ட்ராமாவில், டான்ஸில், அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து என்னை எதுலையுமே விடலை, உனக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்னை பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட டேலண்ட் இருக்கிறது எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தஞ்சாவூரில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ வந்து தஞ்சாவூர் கலெக்டர் வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து அந்த தையல் மிஷின் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கும் அப்போ அறிவிச்சிருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு பாட்டு பாடுவான் அப்படின்னு சொன்னோடனே பிளைண்ட் நான் தான் அப்படிங்கிறதுனால பாட்டு பாடுன்னு சொன்னதுனால நான் ஒரு பாட்டு பாடினேன். உடனே வந்து கலெக்டர் ரொம்ப அசந்து போயிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த ஸ்டேஜில் உள்ளவங்க அத்தனை பேருமே நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த தையல் மிஷின் வாங்கிட்டு வந்து என் வீட்லேயே எங்கள் அண்ணனுங்கெல்லாம் என்னை எவ்வளவோ சமயங்கள் என்னை வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க கூட என் தங்கச்சி கூட இப்படி அழகாக பாடுவாளா, இன்னைக்கு தான் நாங்கள் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அப்படின்ட்டு அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தெரியாதவங்க இவ்வளோ திறமைகள் நமக்குள்ள இருக்குன்னு அப்போ உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா வருஷங்கள் கடந்தது. 2004 எனக்கு வந்து என்னோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வேறு யாரும் இல்லை, என்னோட கூட படித்தவங்க தான், ஒரே கிளாஸ்மேட். ஸோ அவங்க வந்து என்னோட ரொம்ப பிரிவுங்கிறதுனால அவங்க என்னோட கூட படித்தவங்கிறதே வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்லி ஞாபகப்படுத்தினாங்க, நான் பாடம் சொல்லி கொடுத்தது அதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தும்போது அப்புறம் ஞாபகம் வந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் படிக்க வச்சாங்க. 2005 வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2005 டெலிவரி டைம் வேறு. ஆனால் கூட நான் அந்த புராணங்கள்லாம் சொல்லுவாங்க, சாவித்திரி வந்து சத்தியவான் எங்ககிட்ட இருந்து போராடி மீட்டு கொண்டு வந்தா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நானும் வந்து கடவுள் அந்த டாக்டர்லாம் வந்து கை வச்சுட்டாங்க, ஹஸ்பண்டுக்கு எதுவுமே பண்ண முடியாது, இனிமேல் கடவுளை ப்ரேயர் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் ரொம்ப கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி அழுது அப்படியே ரொம்ப ப்ரேயர் பண்ணி என்னோட கடவுள்கிட்ட வந்து நான் கடவுள்கிட்ட போராடி மீட்டு கொண்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு என் கணவர் வந்து உயிரோட இருக்காங்க. தமிழ் சொல்லுவாங்க கணவன் அப்படின்னு. கணவன் அப்படிங்கிறது என்ன, கண் அவன் அப்படிங்கிறது நம்ம கணவன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எல்லாமே இருந்து இது வரைக்கும். அதுக்கப்புறம் என்னை படிக்க வச்சு பிஏ கரஸில் பண்ண வச்சாங்க, பிஏ பண்ண. எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், நான் நல்லா படிப்பேங்கிறது தெரியும். அதனால நீ வந்து படிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பொதுவாக ஜென்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம படித்தா போதும், நம்ம வேலைக்கு போனால் போதும், நம்ம ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், வீட்டிலே இருக்கட்டும், சமைச்சு போடுறதும் துணி துவைக்கிறதும் இதுதான் லேடிஸோட வேலை அப்படின்னு நினைக்கிற சமுதாயத்தில் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் ஒய்ஃப் படித்து முன்னுக்கு வரட்டும், அவன் வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த அளவுக்கு படிக்கணும். பிஏ பண்ண வச்சாங்க, பிஏ பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து பிஎட் பண்ணுறதுக்கு போய் காலேஜில் சீட் கேட்டோம். ஆனால் சீட்டு கிடைச்சது 80,000 கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. 80,000 நம்ம எங்கே போகிறது? அப்போல்லாம் நாங்கள் சேல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கடவுள் மிட்டாய் சேல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2005 என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போனதுனால அதுக்கப்புறம் அவங்க 3 months பேசவே இல்லை. ஸோ அப்போ வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்போ எனக்கு குழந்தை வேறு பிறந்த நேரம். என் குழந்தைக்கு 29 நாள் வரைக்கும் தான் என்னோட அம்மா கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்க. ஸோ அந்த 29 நாள் குழந்தைய வச்சு
தலை கூட நிற்கல. அப்படிப்பட்ட என் குழந்தை நான் கையில் தூக்கிக்கிட்டு பேகை தூக்கிக்கிட்டு சேல்ஸுக்கு இறங்கினேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பேச முடியாது, சேல்ஸுக்கு அவங்க போக முடியாது. அதனால வந்து அந்த சமயத்தில் வந்து நான் சேல்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அப்போவே வந்து எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ இழவுகளை வந்து நான் சந்தித்தேன். ட்ரெயினில் எல்லாம் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு மாதிரி கேவலமாக கூட ஒரு மாதிரி. ஆனால் லேடிஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அப்படிலாம் ஒரு மாதிரி அதெல்லாம் நிகழ்ச்சிகளும் என் வாழ்க்கை நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் வீட்டை ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருந்து தொடர்ந்து ஹஸ்பண்ட் கூடவே நான் பண்ணிட்டு இருந்து பிஏ முடிச்சது. பிஎட் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வீட்டில் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. 2007 என்னோட பொண்ணு பிறந்தா. ஜுவல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிளைண்ட் டீச்சர் அவர் இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படப்பை ஸ்கூலில். அவர் தான் 5000 எனக்கு வந்து போட்டார். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு அந்த பணியை கட்டணும். லாஸ்ட் வீட்டில் எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன அப்படின்னா ஒரு 10,000 கட்டணும். ஆனால் 10,000 என்கிட்ட இல்லை. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அப்போ நான் காலேஜுக்கு போகலை. பிரின்ஸ்பல் சொல்லிட்டாரு, நீ 10,000 கட்டினது எக்ஸாம் எழுத முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா என்னோட பிரின்ஸ்பல் வந்து ரொம்ப கராராக இருப்பார். அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நீ என்னப்பா பண்ண போகிற ஃபோன் பண்ணியா இப்போ வரல அப்படின்ட்டு. நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடலான்னு இருக்கேன்ப்பா, ஏன்னா என்னால் பணம் கட்ட முடியல, எங்கேயுமே என்னால் பணம் கேட்டால் வரல அப்படின்னு சொல்லி அழுத. நான் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஏன்னா கிளாஸ் நல்லா ஆன்சர் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஐயோ நீ நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால நீ வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, உன்னால முடியும், நாங்கெல்லாம் சேர்ந்து பணம் கட்டுவோம்னு சொல்லி என்னோட படிக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த 10,000 கட்டி இன்னைக்கு நான் அந்த எக்ஸாம் நான் எழுதினேன். அந்த எக்ஸாம் ஏன்னா பிஎட்ங்கிறது பெரிய மலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது, நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் கூட நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது என்னோட சைக்காலஜி சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நீ பாஸ் பண்ணிட்டோமா. ஏன்னா அவன் சைக்காலஜி சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால சைக்காலஜியில் 80 மார்க் மொத்தம். ஆனால் நீ 72 மார்க் வாங்கியிருக்கோமா, ரொம்ப அதிக மார்க் வாங்கியிருக்கோம், ரொம்ப அதிக மார்க் வாங்கிட்டு நீ தான் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியா அப்படி எவ்வளோ பெரிய மாதிரி நம்ம தாண்டி வந்துருக்கோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணேன், சரி படித்து முடிச்சிட்டோம், சரி நீ எங்கன்னா வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் எங்கேயுமே வந்து சரியாக அப்போ டெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பார்வை தரல அப்படின்னு சில ஸ்கூலெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சரியான சேலரி பத்தலை. ஏன்னா வீட்டு ரெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, இதுக்கடையில் குழந்தைங்களை கவனிக்கணும், இதுக்கடையில் ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் வேற கவனிக்கணும். என்ன பண்ணுறது, அதனால் 5,000 சேலரி இல்லை அப்படிங்கிறதால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சேல்ஸுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டேஷனில் உட்காந்து என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே சேல்ஸ் பண்ணுவேன், 2 பிள்ளைங்களுக்குமே. அப்போ நிறைய பேர் வந்து போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க, சமயத்தில் சேல்ஸ் பண்ணவே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ கண்ணு தெரிஞ்சவங்க நீங்கள் சேல்ஸ் பண்ணாத போனா கூட நாங்கள் போயிடுவோம். ஆனால் போலீஸ்காரங்க போகணும்னு சொல்ல மாட்டாங்க, அப்படியே எல்லாத்தையும் கையில் இருக்கிறது பிடிக்க அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ கண்ணு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அதை வந்து தேடி எடுத்துருவாங்க. ஆனால் கண்ணு தெரியாது, நான் அப்படி இப்படி எங்கே விழுந்துருக்குன்னே எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் என் பிள்ளைங்க எனக்கு அதெல்லாம் இங்கே இருக்குமா, அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து அந்த அவசரமாக அதை எடுத்து போட்டு அதை எடுத்து பேக்கில் வைக்கிறதுக்குள்ளே போ அப்படின்னு போலீஸ்காரங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேல்ஸ் பண்ணி எப்படி எப்படியோ வந்து லைஃப்பை நடத்திட்டு இருந்த நேரம் திடீர்னு ஒரு நாள் அப்படி தான் வாட்டர் ஃபவுண்டேஷன் வந்து தான் சந்தானம் அப்படிங்கிற சார் ஒருத்தர் வந்தார். வந்து இந்த மாதிரி தான் பார்த்தா படித்த மாதிரி இருக்கேன், நானும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ நமக்கு என்னமா எனக்கு வேலை தான் சார் வேணும் அப்படின்னு. சரி, அப்போ நான் எங்கள் ஆஃபீஸ் இருக்காரு, அவர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களை பற்றி நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து நான் உடனே சரி அப்படின்ட்டு போய் மறுநாள் வந்து சார்கிட்ட பேசிட்டாங்க. சார் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் சுஜி சார்கிட்ட போய் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ சார் என்கிட்ட எல்லாமே கேட்டார். நானும் சொன்ன சார் பெருசாக என்னோட சர்டிஃபிகேட்டை எதுவுமே பார்க்கல, நான் ஒன்று சொன்னது மட்டுமே அவர் கேட்டுக்கிட்டார். அவ்வளோதான் கேட்டுக்கிட்டு இனிமேல் சேல்ஸுக்கெல்லாம் போகாதீங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை கிடைச்சா நீங்கள் நான் அந்த வேலை எடுத்து பண்ணுங்க, நான் கண்டிப்பாக நான் வந்து நல்லபடியாக நான்
1 வீக்லேயே மேம் வந்து வர சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூக்கு. நான் போனேன். போனதுக்கப்புறம் அங்கே எப்படி நம்ம ஏன்னா இன்டர்வியூ முன்ன பின்ன போகலை. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம எப்படி இன்டர்வியூ பண்ண போகிறோம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போதுமே ரொம்ப ஜாலியான டைப்பு. அவங்க சொன்னாங்க நீ என்ன பயப்படுற, நீ வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். நான் சொன்னேன் எல்லாம் படிச்சுருந்தாலும் தெரியும் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் இவ்வளோ படிச்சிருந்தோம். நீங்கள் வந்து சாதாரண படிச்சுட்டு எனக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களை என்ன கேட்பாங்கன்னு தெரியல, நீங்கள் அப்படியே செலக்ட் ஆகிடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் திட்டினேன். நான் இல்லை ஆயிரம் வருஷம் உள்ளே போனேன்னு மேம் நிறைய கதை கேட்டாங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அது மட்டும் மேம் என்னை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து என்னோட பிரின்சிபால் மேம் ஏன்னா எத்தனையோ வந்து யோசிப்பாங்க பிளைண்ட் வந்து எப்படி வந்து வேலை செய்வாங்க, அவங்களால பார்க்க முடியாது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய யோசிச்சு வேலைக்கே எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் எவ்வளோ பெரிய ஸ்கூல் எம்டபிள்யூஸ் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து மேம் வந்து என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டதும் இல்லாமல் என்னோட குழந்தைங்களுக்கும் வந்து 2 பேருக்குமே சீட்டு கொடுத்தாங்க. என்னோட குழந்தைங்க டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை, என் பையனுக்கு பெரிய ஐஎஸ் ஆகணும் அப்படின்றது ஆசை. இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு ஒரு நேரத்தில் நினைச்சேன். நான் ரொம்ப அழுதுருக்கேன். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்களே, என் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியலையே, நம்ம அந்த பிள்ளைங்களோட ஆசை நிறைவேற்ற முடியாத ஒரு தாயை ஆயிடணும் அப்படியெல்லாம் நான் வந்து நினைச்சு நிறைய பர்த்கிட்ட வந்து கேட்டுட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து கிடைச்ச பரிசு தான் மேம் வந்து இந்த 2 சீட்டு கொடுத்து எனக்கு வேலை கொடுத்து அதுக்கு சார் முயற்சி பண்ணுறதுனோட எனக்காக முயற்சி பண்ண சுஜி சாருக்கும் என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்ட பிரின்சிபால் மேமுக்கும் இந்த நேரத்தில் நிறைய தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு நல்ல ஒரு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. மற்ற எல்லாரும் ஐயோ இந்த டீச்சருக்கு பார்க்க தெரியல அதனால அப்படியெல்லாம் அந்த வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லா டீச்சர்ஸும் அவங்கள மாதிரியே தான் என்ன பார்ப்பாங்க. எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி என்கிட்ட வந்து எல்லாரும் ஒரே மாதிரி நடத்திப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ஸ்கூலும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனால் என்னோட ஸ்கூலில் கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸுமே அவங்கள மாதிரியே தான் என்ன பார்க்குறாங்க. என்னை டிஃப்ரெண்ட்டாகவே அவங்க நடத்தலை பார்க்கல. அதனால் வந்து என்னோட பிரின்சிபால் மேமுக்கு என்னோட சுஜி சாருக்கும் சரி நான் சொல்கிறது என்னன்னா கண்டிப்பாக பிரின்சிபால் வந்து என் மேலே பாவப்பட்டோ பரிதாபப்பட்டோ எனக்கு வேலை தரல, என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக சார் சுஜி சார் கூட இப்போ ஒரு சேலஞ்சு பீப்புளை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும்னா எங்கே அவங்களால நமக்கு தப்பான பேர் வந்தாலும் மாடல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு ஃபவுண்டேஷன் மூலிமா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே நான் நல்லா பண்ணணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டா அது வந்து சுஜி சார் வந்து போய் அந்த ஃபவுண்டேஷனுக்கே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதுவாக ஆகிடும். ஆனால் அதெல்லாம் வராமல் நான் வந்து கண்டிப்பாக சார் என் மேலே எப்படி நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கூலில் பிரின்சிபல் மேம்கிட்ட போய் கேட்டாங்களோ அந்த நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக மேம் வந்து என்ன நம்பிக்கை எனக்கு வேலை கொடுத்ததுக்கும் அடுத்து 2 பேர் நம்பிக்கை நான் கண்டிப்பாக நல்லபடியாக கண்டிப்பாக கடைசி வரைக்கும் என்னால் எப்படியெல்லாம் நல்லா பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணி அந்த 2 பேரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு இங்கே நான் வந்து கொடுத்தேன். எல்லாருக்கும் சொல்கிறேன், யாருமே சரி கண்ணு தெரியாமல் இருந்தாலும் எந்த குறை இருந்தாலும் யாருக்கும் பாவம் பார்க்காதீங்க, பாவப்படாதீங்க, பரிதாபம் பார்க்காதீங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அது வேற. ஆனால் நீங்கள் பாவம் பார்த்துட்டு பரிதாபப்படுறதுமே அவங்கள வந்து கீழே கொண்டு போயிடும். அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களால எல்லாம் முடியும். அவங்களுக்கு இந்த குறை கட்டுதான் இருக்கு, அவ்வளோதான். அது குறையே கிடையாது. கடவுள் வந்து அவங்க ப்ளஸ் பாயிண்டாக கொடுத்துருக்காரு. ஆனால் மேம் வந்து டீச்சராக ஆக்குனாங்க. நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன். ஈன்ற பொழுதில் பெருத்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். இதை ஏன் கருத்து நான் சொல்றேன் அப்படின்னா நான் டீச்சர் ஆகணும்னு அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க நாங்களாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னை வழி நடத்தி கூட கடைசி நான் டீச்சர் ஆகும்போது பார்க்கறதுக்கு அவங்க இல்லை. அதனால தான் அவங்க இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க மனசுல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் எப்போதுமே ஒரு தாய் வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது அடையிற சந்தோஷத்தை விட அவங்க குழந்தை நல்ல அறிவோட ஒழுக்கத்தோடு இருக்குன்னு மற்றவங்க சொல்லும் போது அவங்க அடையிற சந்தோஷமே வேறு.
சொல்லுவாங்க. முயற்சி வந்து நம்ம எவ்வளவு முயற்சி செய்யறோமோ அவ்வளவுக்கு அந்த முயற்சி வந்து நம்ம மேல கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதே வந்து நம்ம கொஞ்சம் அந்த முயற்சியே செய்யாம அடப்போம். இப்போ ஏதோ 10th படிக்கிறோம், ஐயோ பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, சரிப்போ எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படி நம்ம படிக்காம விட்டா பாஸ் பண்ணிட முடியுமா? பாஸ் கடவுள் இருக்காரு, ஆனா கூட நம்ம படிக்கிறதுக்கு வழி காமிச்சிருக்காரு. நம்ம படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டைம் பார்க்க கூடாது, டே ஆர் நைட் வந்து படிக்கணும். நம்ம எல்லாருக்கும் வந்து படிப்பு தான் வாழ்க்கை. அப்பெல்லாம் எனக்குலாம் வந்து அப்போ சொல்லி தரத்துக்கு கூட ஆள் கிடையாது. ஆனா இப்போ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம ஆட்டோ ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருந்தா நான் எப்போ வேலைக்கு வந்துருக்கேன். என் லைஃப் இன்னும் வந்து எப்போ இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒன்று கெட்டு போயிடலாம். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்களாம் வந்து மனசு எப்போதுமே தளர விடாம எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க, பின்னாடி நல்லா. ஏன்னா இப்போ இன்னைக்கு நீங்க எழுந்தவர்களா இருக்கீங்க, நாளைக்கு தான் நீங்களாம் குடிமகன்கள் இல்லை நீங்களாம். அதனால வந்து நீ இந்த நாட்டை வந்து வல்லரசு ஆகணும்னா அதான் உங்களால தான் முடியுமே. அதனால வந்து நீங்களாம் நல்லா படிச்சு நல்ல பிள்ளைங்களா இருங்க. அதே மாதிரி எப்பவுமே வாழ்க்கையில பொய் சொல்றது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற வேலை கூட என்னோட உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் கிடைச்ச வேலை தான். அதனால எல்லாரும் முடிச்ச வரைக்கும் உண்மையா இருக்க ட்ரை பண்ணுங்க. அதனால அதான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், எல்லாரும் வந்து நல்லா பண்ணுங்க. அந்த தைரியம் துணிவு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் எப்போதுமே கைவிடாதீங்க. எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா சிறந்த சாதனைகள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேச நான் எதுக்கு தப்பாக பேசுந்தா, ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மேடை பேச்சு. ஸோ அதனால நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு